எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் இங்கே வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெட்டோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்க்கலை. இங்கே பால் நான் 1 லிட்டருக்கு எடுத்திருக்கேன். மேங்கோ பல்ப் வந்து அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆர்கானிக் சுகர் நான் எடுத்திருக்கேன், அதை அரை கப்புக்கு எடுத்திருக்கேன். பிஸ்தாஷியஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் பருப்பு வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நாம் வந்து ஒரு அகலமான, அதுவும் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிறோங்க. அதில் 1 லிட்டர் பாலை ஊற்றிக்கிறங்க. பாலை ஊற்றி பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமையும் சீனியையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சீனியை சேர்த்து அதை நல்லா கிண்டுங்க. அதாவது இப்போ சீனி சேர்த்த பிறகு பாலுடைய அளவு கொஞ்சம் கூட வரும். அது வந்து இப்போ 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா வத்துனா அதுவே நல்ல ஒரு மாதிரி க்ரீம் கலரில் வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா கூலாக விட்டுருங்க. ஏன்னா அந்த சாஃப்ரான்லேருந்து கலர் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த பிஸ்தா பருப்பையும் போட்டுட்டு மேங்கோவையும் அதை உள்ளே விட்டு கிண்டுங்க. அது மேங்கோ கொஞ்சம் கட்டியாக இருக்கனால அது வந்து பாலோடு சேராது. அப்போ நீங்கள் இந்த முட்டடிக்கிறத வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மோல்டில் ஊற்ற போகிறீங்களோ அந்த மோல்டில் அந்த ஆறுன அந்த மில்க் அந்த மேங்கோ மிக்சரை அதில் ஊற்றுங்க. நான் பிஸ்தாஷியோஸ் எதுக்கு முன்னாடி போடலைன்னா, சில சமயம் பிஸ்தாஷியோவில் உப்பு இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போதே உப்பு போட்டு வர வச்சுருப்பாங்க. அதனால தான் நான் பிஸ்தாஷியோஸை கடைசியில் சேர்த்து, இல்லைன்னா பால் திரையிறக்கு சான்சஸ் இருக்குது. நான் இங்கே ஒரு மாதிரி பாலித்தீன் பேக்கை போட்டு ரப்பர் பேண்டை வச்சு முதல்ல அதை நல்லா கெட்டிட்டேன். கெட்டினதுக்கப்புறம் நான் அதில் வந்து ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, அதை உள்ளே குத்தி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் குறைஞ்சது நம்ம 6 மணி நேரமாவது வைக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சுட்டிங்கன்னா பெட்டர். நீங்கள் நைட்டு போல் பண்ணிவிட்டு மறுநாள் எடுக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தா 8 மணி நேரம் உள்ளே இருக்கணும். இது உள்ளே இருந்து ஃப்ரீசருக்குலேருந்து எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த குல்ஃபி மோல்டு மேலே கழுத்து வரைக்கும் தண்ணி வர மாதிரி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா உள்ளக்க அப்படியே அந்த ஐஸ் ஒட்டி இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். இது வந்து இந்த சண்டே டைம், சாட்டர்டேலாம் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து வீட்டில் நீங்கள் குழந்தைங்களோடு இருக்கும்போது, வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதை மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் நீங்கள் பண்ணலாம். இப்போ சம்மர் வேறு நெருங்கிட்டு வருது. அது இங்கே மேங்கோ சீசன் வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம ஊரில் நல்ல மேங்கோலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டான மேங்கோவாக வாங்குங்க. ரொம்ப புளிப்புள்ள மேங்கோவாக வாங்கிடாதீங்க. டின்னில் அடைச்சதை விட நீங்கள் மேங்கோவை வாங்கி தொலியை எடுத்துகிட்டு அது மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துட்டிங்கனாலே போதும். நான் இங்கே ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்கேன். இங்கே ஆர்கானிக் சுகர் பழக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இருந்தாலும் சேர்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.